Daily. Taste the Daily. முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் மற்றும் அவருடைய ஆதரவாளர் பண்ருட்டி ராமச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்திருந்தார்கள். இது தொடர்பாக பேசுவதற்காக பாஜக தரப்பிலிருந்து கரு நாகராஜன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இப்போ இவங்க அந்த நடத்திருக்கக்கூடிய அந்த ஆலோசனையில பார்த்தீங்கன்னா 3 முக்கிய முடிவுகள் எடுத்திருக்காங்க. அதுல முதல் முடிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாஜக கூட்டணியில் இருந்து விலகுவதாக ஓபிஎஸ் தரப்பு முடிவு செஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எதுக்காக நீங்க வெளியேறி இருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்டப்போ கூட, செய்தியாளர்கள் தரப்புல இருந்து கேள்வி வைத்தப்ப கூட அது நாட்டுக்கே தெரியும், நாடே அறிந்த ஒரு விஷயம்தான், மக்கள் பார்த்தார்கள் அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரிவிச்சிருக்காங்க. எதனால அவங்க வெளியில வந்தாங்க நீங்க நினைக்கிறீங்க? இவங்க எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அவங்க இயக்கத்தின் சார்பில் அவங்க எடுத்த முடிவை நான் கருத்து சொல்ல முடியாது. அவங்களுடைய இஷ்டம், அவங்க குழு எடுத்திருக்கிற முடிவு. ஆனால் அவர் எந்த அளவிற்கு பாரத பிரதமரை நேசிக்கக்கூடியவர் என்பதும் இந்த நாட்டுக்கு தெரியும். தேர்தல் சமயங்களில் இது போன்ற சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுவது இயல்பான ஒன்றுதான். இவருடைய அறிவிப்பை பற்றியான கருத்துக்களை எங்கள் மாநில தலைவர் திரு நயனா நாகேந்திரன் அவர்களும் எங்கள் தேசிய தலைவர்களும் தான் அதற்கான கருத்தை தெரிவிக்க முடியும். இதை அவர்கள் இந்த முடிவை நீடிப்பார்களா, மறுபரிசீலனை செய்வார்களா, எப்படியெல்லாம் நடக்கும் என்பதை இப்போது எதுவும் கணிக்க முடியாது. அது எங்கள் மாநில தலைவர் சரியான நேரத்தில் இதை பற்றி கருத்தை தெரிவிப்பார். சார், இப்ப இவங்க எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு பாஜக ஏடிஎம்கே கூட்டணிக்கு ஒரு பின்னடைவா இது அமையுமா? நீங்க எப்படி இதை நினைக்கிறீங்க? இது தொடர்ந்து ஏடிஎம்கேக்கும் அவங்களுக்கும் ஏற்பட்டிருக்கிற அந்த பிரிவு, அவங்களுடைய இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது புதுசு இல்லை. ஏற்கனவே அதெல்லாம் இருக்கக்கூடிய ஒண்ணு, வழக்கமா இருக்கக்கூடிய ஒண்ணுங்கிறது நம்ம எல்லார் பார்வையிலையும் நல்லாவே தெளிவா தெரியும். அப்படி இருக்கும்போது இதை திடீரென்று இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. திரு எடப்பாடி அவர்களுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ஒருங்கிணைப்பு குழுவிற்கும் ஒரு பிரச்சனை திடீரென்று ஏற்பட்டு விட்டது, இதனால் என்ன நடக்கும், என்ன ஆகும் என்றெல்லாம் பெரிய அளவுல சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவுமா. ஏற்கனவே அவங்களுக்குள்ள ஒரு பிரிவுகள் இருக்கிறது. இவங்க நிறைய கிளைம் பண்றாங்க, அவங்க இவங்களை குற்றம் சாட்டுறாங்க, இவங்க அவங்கள குற்றம் சாட்டுறாங்க. இதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இது அவங்களுக்குள்ள உள்கட்சி பிரச்சனையா தான் நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். பட் அதெல்லாம் தாண்டி நீதிமன்றம் தீர்ப்புகள் மாறி தீர்ப்புகள், தேர்தல் ஆணையம் புகாரெல்லாம் அது அப்படி போயிட்டு இருக்கு. இந்த கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி 2026 தேர்தலுக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பல கட்சிகள் இதுல சேர வாய்ப்பு இருக்கிறது. நேற்றைக்கு முன்தினம் கூட முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக ஒரு கூட்டணி வைத்திருக்கிறது, அதில் அப்படியே நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது அடிப்படையில அவங்க பேசினாங்க. அதனால இவங்க இன்னைக்கு இந்த முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்துதான் இதனுடைய பிரச்சனைகளை நம்ம பார்க்க முடியும். இணைப்பில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு கருநாகராஜன். Taste the Daily.